பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த நாளின் செய்தியாக துதியும் சம்பூர்ணமும். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் தேவன். நம்முடைய தேவைகள், நம்முடைய அன்றாடம் தேவைப்படிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கிறார். நம்முடைய முதல் பெற்றோருக்கு ஒரு அழகிய தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். அங்கே அதை சிருஷ்டித்து கொடுத்தார். அவர்கள் அங்கே சந்தோஷத்தோடு திருப்தியோடு அன்றைய தேவைகளையும் ஆண்டவர் அனைத்தும் அங்கே இருந்தன. யாக்கோபையும் அவருடைய குடும்பத்தையும் போஷிக்கப்படி அவர் கூட்டிக் கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு அனுப்பி வைத்தார். இஸ்ரவேலை ஆண்டவர் வனாந்திரத்திலே போஷிக்கும்படி ஆண்டவர் அங்கே ஒரு மன்னாவை பொழிந்தளினார். எலியாவுக்கு கீரித்தாற்றங்களிலே அப்பம் கொடுத்தார். குறிப்பாக சொல்லப்போனால் ஆண்டவர் நம்மை தீர்விலை அவர் நித்தமும் தாங்குகிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். எனவே நாம் சாப்பிட்டும் திருப்தியிடாமல் இருப்பது தேவனிடமிருந்து வரும் தண்டனையாகும். ஓசியா 4:10 திருப்தி இழந்தும் தேவனை துதிக்காமல் இருப்பது ஒரு பாவமாகும். ஓசியா 16:6 அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதம் சாபமாக மாறும். எனவே நேர்மையற்ற வழியிலே வந்த போஜனத்தை விட நேரான வழியிலே கிடைத்த போஜனம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஈவுக்காக அவருக்கு நீங்கள் நானும் நன்றி செய்த மாத்திரமல்ல, புசித்து திருப்தி அடைய முடியும். தேவனுடைய களஞ்சியம் என்றும் வற்றாதது. ஆனால் நாம் தான் அவரிடம் கேட்பதில்லை. எனவே நீங்களும் நானும் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்குரைக்கிறார். அது அற்புதமான இந்த விதத்தில் தேவன் நம்மை அணுகிறார். பர்வதங்கள் ஆயிரமாய் நமக்கு திரிகிற மிருகங்களும் பொன்னும் வெள்ளியும் அவர்கள் பரிபுறத்திலிருந்து தேவன் நமக்கு சகல ஜீவனையும் போஷிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பிள்ளைகளின் பெயரோடு ஆண்டவரை நாம் பெயர்களை சேர்க்கிறோம். அதுபோல தேவனுடைய பிள்ளையாக நாம் தேவனுடைய பலனை பெற்றிருக்கிறோம். வெட்கப்படும்படியான காரியங்களை நீங்கள் நாளும் செய்யும் போது நாம் பெற்றோர்கள் தலை குனிகிறார்கள். அதுபோல நாம் புகழப்படும் போது அவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள். எனவே உலக நம்மை இந்த இகழவோ அதன் மூலம் நாம் பரிதாரம் போடவோ தேவையில்லை. நம்முடைய நாமத்து நிமித்தம் நம்மேல் தாம் கொண்ட அளவில்லா அன்பின் நிமித்தமும் நான் வெட்கப்பட்டு போக அவர் அனுமதிக்கவில்லை. எனவே துதியும் ஒரு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.